வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்றுள்ள சில முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது நேற்றைய தினம் நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக பார்க்கிற போது இன்றைய தினம் வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம் இன்றைய தினம் பெற்றிருக்கின்றது. இதன் போதும் முக்கியமான அமைச்சர்களும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது ஹர்ஷன டி சில்வா ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதுதான் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகின்றோம். அதாவது இந்த வாகன இறக்குமதிகள் அதனூடாக ஏற்படக்கூடிய விளைவுகள் அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன டி சில்வா என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த வரவு செலவு திட்டத்தில் வாகன இறக்குமதி தொடர்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர் கூறுகின்ற போது இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அது ஒரு அபாயகரமான ஒரு முறை என்று சொல்லி ஹர்ஷன டி சில்வா இன்றைய தினம் சொல்லியிருக்கின்றார். அதாவது இன்றைய தினம் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் ஹர்ஷன டி சில்வா உரையாற்றுகின்ற போதுதான் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் மேலும் பல்வேறுபட்ட விடயங்களை கூறியிருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கிற போது இந்த மொத்தமான உள்நாட்டு உற்பத்தியில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு மட்டும் 1.6% வரியை அதிகரிக்க வேண்டும். இதற்கு மோட்டார் வாகனங்களை இறக்குமதி செய்வதே பிரதான பங்களிப்பு என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார். அவர் இது தொடர்பாக தான் தேடி பார்த்த போது, அதாவது வரியினுடைய பாதி வாகன இறக்குமதியில் இருந்து வருகிறது என்று சொல்லியிருக்கின்றார். எனவே வாகனங்களை இறக்குமதி செய்வதானது மிகவும் ஆபத்தானது. என்னன்னு சொன்னா, இந்த வரியுடன் மிகப்பெரிய ஒரு தொகையை செலுத்தித்தான் இலங்கையில் வாகனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் அவ்வளவான அந்த வரிகளுக்கு அதிகமாக அந்த வாகனங்களுக்கான விலையை கொடுத்து வாங்கக்கூடிய செல்வந்தர்கள் இருப்பதாக தெரியவில்லை. எனவே இது ஒரு அபாயகரமான ஒரு முடிவு என்று சொல்லி அரசாங்கத்தை விமர்சித்து தான் அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி, அதாவது அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தை விமர்சித்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் நேற்றைய தின வரவு செலவு திட்டத்திற்கு பிற்பாடு அதிகமாக எழுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் சஜித் பிரேமதாஸ், அதாவது எதிர்க்கட்சிகளும் அவருடைய வரவு செலவு திட்டம் தவறானது என்ற ரீதியில் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதே போன்று இன்றைய தினம் பொதுஜன பெரமுன ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது பொதுஜன பெரமுனவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சாகர காரியவசம் தான் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல வேணும் என்று சொன்னால், தேர்தல் காலத்தில் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டுதான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு அமைத்தார்கள். ஆனாலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத பட்சத்தில் எப்படி தாங்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவை வழங்க முடியும் என்ற ரீதியில தான் சாகர காரியவசம் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அதாவது இந்த நாடு ஆனது சுதந்திரம் அடைந்ததன் பிற்பாடு ஒரு சுபீட்சமான காலப்பகுதி என்று சொன்னா அது மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலம்தான் என்று சொல்லி சாகர காரியவசம் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமன்றி அந்த காலப்பகுதியிலேயா மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது, அது வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது, பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது என்று பல்வேறுபட்ட விடயங்களை அடுக்கிக் கொண்டு இன்றைய தினம் முன்வைத்திருக்கின்றார். இதனை யாரும் மறந்து செயல்பட முடியாது என்று சொல்லி பொதுஜன பெரமுனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற சாகர காரியவசம் தான் சொல்லியிருக்கின்றார். எனவே நாங்கள் மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் நிறைவேற்றினோம் என்ற ரீதியில் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இந்த அரசு அதாவது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அனுர அரசாங்கமானது தங்களுடைய அந்த தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளையும் இன்று வரை நிறைவேற்றவில்லை என்ற ரீதியில் அவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அதாவது அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத சூழ்நிலையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள இந்த விடயங்களை அவர்கள் எவ்வாறு செயல்படுத்துவார்கள் என்று இதற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் அவர் இன்றைய தினம் கருத்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே இது ஒரு ஏட்டில் மட்டும்தான் இருக்க போகின்றது, அதாவது ஒரு பேப்பரில் மட்டும்தான் இருக்க போது அது செயல்படுத்த மாட்டாது இந்த அரசாங்கம் என்ற ரீதியில தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்துக் கொண்டவர்கள், ஒரு போலியான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி ஆட்சியை பிடித்துக் கொண்டவர்கள் தற்போது அவ்வாறான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இதனை மக்களும் நன்கு அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி சாகர காரியவசம் பொதுஜன பெரமுனவினுடைய பொதுச் செயலாளரான
சாகர காரியவசம் தான் இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான பல்வேறு வாத பிரதிவாதங்கள், அதாவது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதில் இருந்து இன்று வரை பல்வேறுபட்ட ஆதரவான எதிரான விமர்சனங்கள் வந்து வெளிவரக்கூடியதாக செய்திகளில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதில் தொடர்ச்சியாக அதாவது முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது வரவு செலவு திட்டம் சரியானது, ஆனால் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நிச்சயமாக பல பாரதூர விளைவுகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதோடு IMF-இடம் மீண்டும் கையேந்துகின்ற நிலைக்கு இலங்கை தள்ளப்படும் என்ற ரீதியில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இன்றைய தினம் கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் வேறு யாரும் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமில பிரசாத். இவர் தான் இந்த கருத்தை வந்து முன்வைத்திருக்கின்றார். அதாவது இந்த முன்வைக்கப்படுகின்ற திட்டங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது, ஆனால் இந்த திட்டங்கள் வந்து வகுக்கப்படாவிட்டால், அதாவது சரியாக நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நிச்சயமாக மீண்டும் IMF-இடம் வந்து கையேந்துகின்ற நிலைக்குத்தான் இந்த அரசாங்கம் செல்லும், அதாவது நாட்டு மக்களும் செல்வார்கள் என்ற ரீதியில தான் அவர் இன்றைய தினம் கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் வந்து கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பாக பார்க்கின்ற போது 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டங்கள் குறித்தான செலவுகள் குறித்தான விடயங்கள் தொடர்பில் ஆளும் தரப்பால் வந்து பல கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது ஒரு பெரிய விடயம் அல்ல. இங்கு பிரச்சனை என்னவென்று சொல்லி சொன்னால் வரவை எவ்வாறு ஈட்டப் போகின்றோம் என்பதை பொறுத்து தான் இந்த வரவு செலவு திட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பில் வந்து எவ்வித கருத்துக்களும் வந்து தற்போது வரையில முன்வைக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, வரவு செலவு திட்டம் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது கல்விக்கு இத்தனை நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது, மற்றது சுற்றுலா தலங்களுக்கு இவ்வாறான நிதிகள் ஒதுக்கப்படுகிறது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அதாவது இந்த நிதிகள் ஒதுக்கீடுகள் தொடர்பில் வந்து எவ்வளவான நிதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள், அதாவது இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள போகின்றது என்பது தொடர்பான விடயங்களை வந்து இதுவரையில் யாருமே வந்து வாய் திறக்கவில்லை. இது தொடர்பாக யாருமே சொல்லவில்லை, அதாவது அரசாங்க தரப்பில் இருந்து சொல்லவில்லை என்ற ரீதியில் தான் அவர் தன்னுடைய கருத்தை வந்து முன்வைத்திருக்கின்றார். அவர் மேலும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். அது தொடர்பில் பார்க்கின்ற போது வரவு செலவு திட்டம் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இடம்பெறுவது என்பது முக்கியமான ஒன்று. அதே சமயத்தில் வரவு செலவு திட்டத்தில் வந்து வெறும் ஆவணத்தில் மட்டும் வெறும் அழகான சொற்களை பிரயோகித்தால் மாத்திரம் அது வந்து சிறந்த ஒரு வரவு செலவு திட்டமாகாது. அதனை செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் எவ்வாறான நிதிகளை கொண்டிருக்கிறது, எவ்வாறு நிதிகளை பெற்றுக்கொள்ள போகின்றது என்பது தொடர்பான விவாதங்களும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் அவர் தன்னுடைய கருத்தை வந்து தெரிவித்திருக்கின்றார். இல்லாட்டா இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இல்லாமல் போகும். இதன் மேல நம்பிக்கையற்றவர்களாகத்தான் மக்கள் காணப்படுவார்கள் என்ற ரீதியில தான் அவர் சொல்லியிருக்கின்றார். இலங்கை வரலாற்றில் பார்க்கிற போது வரவு செலவு திட்டங்கள்ல வந்து இடதுசாரி அரசாங்கம் ஆட்சி அமைத்து இவ்வாறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வந்து கொண்டு வந்தது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விடயம். இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். இதே சமயத்தில் இந்த திட்டத்தில் வந்து கடந்த அரசாங்கங்களினால் மதிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்கள், அதிக செலவுடைய விடயங்களை வந்து இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து குறைத்து மதிப்பிட்டுள்ளீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் அவ்வாறான திட்டங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கும் என்றால் அதற்கான பணத்தை நீங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள போகின்றீர்கள் என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். மீண்டும் IMF-இடம் கையேந்த போகின்றீர்களா, அல்லது இதற்கு ஒரு சரியான தீர்வு உங்களிடம் இருக்கின்றதா என்ற ரீதியில் ஒரு கலந்துரையாடல்களும் இடம்பெற வேண்டும். கலந்துரையாடுங்கள் இது தொடர்பாக என்ற ரீதியில தான் அவர் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் வந்து இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். இது எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றது என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பில் பார்க்க போகின்றோம். அதாவது இந்த சிற்றுண்டி உணவுகளுக்கான விலைகள் இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட போகின்றது என்ற ரீதியில் ஒரு தகவல் வந்து அடிபட்டது. அது என்ன ஒரு விடயம்னு சொல்லி சொன்னா, அதாவது அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தான் இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இன்று நள்ளிரவு தொடக்கம் வந்து சிற்றுண்டி சாலைகளுக்கான உணவுகள் வந்து அதிகரிக்கப்பட போகின்றது என்ற ரீதியில் அவர்கள் வந்து கருத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னா, 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் சார்பான
எந்த ஒரு விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை. இதனை அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்களுடைய சங்கத்தினர் தான் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது எந்த விதமான ஒரு சலுகைகளோ ஏதாவது ஒரு முன்மொழிவுகளோ தங்களுக்கு சார்பாக இடம்பெற்றிருக்கவில்லை. எனவே இன்று நள்ளிரவு தொடக்கம் சிற்றுண்டிகளுக்கான உணவுகளுடைய விலை அதிகரிக்கப்பட போகின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இந்த கொத்து ஃப்ரைட் ரைஸினுடைய விலை 30 ரூபாவினால் அதிகரிக்கப்பட போகிறது. அதே சமயத்தில் தேநீரினுடைய விலையானது 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட போகின்றது. பால் தேநீருடைய விலையானது 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட போகின்றது என்று சொல்லி குறித்த சங்கத்தினர் அறிவித்திருக்கின்றார்கள். எனவே நாளைய தினம் இந்த விலைகள் குறிப்பிட்டு கூறின இந்த சிற்றுண்டிகளுடைய விலைகளானது அதிகரிக்கப்பட போகிறது. இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய தினம் மிக முக்கியமான விடயங்களாக பார்க்கப்பட்டது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.